ஹலோ நண்பா, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நிறைய பேருக்கு ரெசல்மனியாவை பற்றி தெரியும். ஆனால் நான் இப்போ சொல்கிற 10 விஷயத்தில் சில விஷயம் தெரியாமல் இருக்கும். இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம், சில பேருக்கு தெரியாத விஷயம்னு சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெசல்மனியா ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெயின் ஈவெண்ட்டில் குட்டையை குழப்பிருக்காரு அப்படின்னா நம்ம செத் ரோலன்ஸ் தான். செத் ரோலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெசல்மனியா ஹிஸ்ட்ரியிலேயே மெயின் ஈவெண்ட்டில் தன்னுடைய மணி இன் த பேங்கை கேஷிங் பண்ணி சாம்பியனான ஒரே ஆளுன்னு கேட்டிங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸ் தான். அடுத்தது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான ஆடியன்ஸ் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசல்மனியா 34ன்னு சொல்லுவாங்க. ஆனால் குறைந்தபட்ச ஆடியன்ஸ்னால் நீங்கள் எல்லாருமே சொல்லிடுவீங்க, அது கண்டிப்பாக ரெசல்மனியா 37 தான். ஏன்னா அதில் தான் 25,000 ஆடியன்ஸ் வந்தாங்கன்னு. தப்பு. ரெசல்மனியா 2ல் தான் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக வந்தாங்க. கிட்டத்தட்ட 9,000 ஆடியன்ஸ் தான் வந்தாங்க. ரெசல்மனியா முதல்ல நடத்துனது மேடிசன் ஸ்கொயர் கார்டனில். அதில் கிட்டத்தட்ட 20,000 ஆடியன்ஸ் வந்தாங்க. ஆனால் ரெண்டாவது ரெசல்மனியாலேயே அது ரொம்ப கம்மியாகி வெறும் 9,000 ஆடியன்ஸ் தான் வந்தாங்களாம். ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருமே தோக்கடிக்க முடியாத ஒரு நாயகனாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா தி அண்டர்டேக்கர். அப்படிப்பட்ட அண்டர்டேக்கரை தோக்கடிச்சது நம்ம ப்ராக் லெஸ்னர். 31 ரெசல்மனியாவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிகிட்டே இருந்தார் நம்மளுடைய அண்டர்டேக்கர். அதில் எந்த விதமான ரெசல்மனியாலையும் தோக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். ரெசல்மனியா 36 தான் பார்த்தீங்கன்னா ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப லோவர் தென் ஆடியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தான் ஆடியன்ஸ் வரவே இல்லை. 0 ஆடியன்ஸோட WWE பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் நடத்தப்பட்ட ரெசல்மனியானா அந்த ரெசல்மனியா தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ரெசல்மனியா 35ல் தான் உமன் டிவிஷனுக்கு மெயின் ஈவெண்ட் கொடுத்த முதல் ரெசல்மனியா. இதுக்கு முன்னாடி ரெசல்மனியாவில் உமன் டிவிஷனுக்கு மேட்ச் கொடுக்கதே ஆச்சரியமாக இருந்ததில் மெயின் ஈவெண்ட்டை கொடுத்தாங்கல்ல, அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்கு ஒருக்கா பிரதர்ஸ் வெர்சஸ் பிரதர் நடத்திருக்கிறாங்க. ஹோவன் ஹார்ட் வெர்சஸ் பிரெட் ஹார்டாக இருக்கட்டும், ஜெஃப் ஹார்டி வெர்சஸ் மேட் ஹார்டியாக இருக்கட்டும், இப்போது ஜே வெர்சஸ் ஜெமி ஊசோக்குள்ளே நடக்கிற மேட்சாக இருக்கட்டும், இப்படி 15 இயர்ஸ்க்கு ஒருக்கா அவங்கள தெரியாமலே பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் வெர்சஸ் பிரதர்ஸ் மேட்சை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. WWE ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் வின்ஸ் மேக்மேன் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமாக செலக்ட் ஆனதில்லை. இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயமாக தானே இருக்குது. அதே மாதிரி ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியில் அதிகமான தோல்விகளை பெற்ற ஒரு ரெஸ்லர் கேட்டிங்கன்னா அது நம்ம ட்ரிபிள் ஹெச் தான். ரெசல்மனியாவில் முக்காவாசி மேட்ச் பார்த்தீங்கன்னா தோற்று தான் போயிருக்காரு. மற்றவர்களை வளர்த்து விடுறதுக்காக தான் தோற்றுருக்காரு போல இருக்குது. அதே மாதிரி ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியில் அதிகமான மெயின் ஈவெண்ட் விளையாடின ரெஸ்லர்னு கேட்டிங்கன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். அஃப்கோர்ஸ் இப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் தான் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை பீட் பண்ணதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ரெசல்மனியா இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே இல்லாத அரீனால வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது ட்ரூ மேக்கின்டர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் கூடயே சேர்ந்து தான் பிரான் ஸ்ட்ரோமனும் சாம்பியன் ஆனார். ட்ரூ மேக்கின்டர் மட்டும் இல்லை, பிரான் ஸ்ட்ரோமனும் இதுக்கு முன்னாடி வேர்ல்டு சாம்பியனாக இருந்தவங்க. ஆனால் ஆடியன்ஸ் மத்தியில் தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டினது கிடையாது. ரெசல்மனியானாலே ரசிகர்கள் இருக்கிறது தான் பிரம்மாண்டம். ஆனால் ரெசல்மனியா 36ல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கான பேப்பர் இருக்குல்ல, அதையே ஆடியன்ஸாக வச்சாங்க. ஏன்னா அரீனாவோட கெப்பாசிட்டி 1,00,000, அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 தான் அலோவ் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. மிச்சத்தை எப்படி கவர் பண்ணணும்னு தெரில. அதனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கட்டையே சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி அதே ரெசல்மனியா தாங்க. கொரோனா மட்டும் இல்லை, வரலாற்றின் முதலில் ரெசல்மனியா டைமில் மழை பெஞ்சு மேட்சை டிலேயும் பண்ண